அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுவும் இன்றைக்கி நம்ம கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு, எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், மாணவர்களுடைய கல்வி, ஆரோக்கியம், தொழில் இதெல்லாம் எவ்வளவு சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னும் சில நாட்களில் கார்த்திகை மாதம் நிறைவடைஞ்சிரும். ஆன்மீக ரீதியாகவே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது இல்லைங்களா? இந்த மாதத்தில் சில கிரக பெயர்ச்சிகளும் மாற்றங்களும் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்களின் மூலயமா இந்த கார்த்திகை மாதத்தில் கன்னி ராசி என்பவர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள், புதிய திட்டங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருமே கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திட்டத்தோட வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா? ஏதோ ஒரு நற்செய்திக்காக காத்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த நற்செய்தியா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவில் கன்னிராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அருமையான அம்சமாக இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் இருவருமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கிறாரு. குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்துடன் வக்கரமாக இருக்கிறாரு. அவர் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கேயும் அவர் வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு. சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 21ஆம் தேதி வாக்கில் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. புதன் பகவானை பொறுத்தளவில் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சுக்கிரனும் புதனும் சேர்க்கை ஆகிறதுனால மதன ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனும் செவ்வாயும் இணைகிறதுனால மகா யோகமே ஏற்பட வாய்ப்பு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிருகு மங்கள யோகம் உங்களுக்கு உருவாகும். சுக்கிரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கிர ஆதித்ய யோகமும் நிறைய பேருக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே பல அற்புத யோகங்கள்லாம் கிடைக்கும். இது 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசியினருக்கு ராசி அதிபதியான புதன் 10க்கு உடைய தொழில் ஸ்தானாதிபதியாக 2ஆம் இடத்திலேயே வரும் 20ஆம் தேதி வரைக்கும் நிற்கிறாருங்க. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வீட்டிற்கு வருகிறாரு. நல்ல பொருளாதாரம், வருமானம், பணவரவு, வசதி வாய்ப்புகள், வராத பணம் சேருவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டாகும். கடுமையான முயற்சிகளை போடுவீங்க. வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத சிந்தனைகள் அதிகமாகும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பங்கு சந்தை, எம்எல்ஏ, யூடியூபு, சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தப்பட்டதாக உங்களுக்கு இருக்கும். அப்போது ராசி அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இது அதோட சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல பண வரவையும் நல்ல யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 2க்குரியவர் 2ஆம் வீட்டில் இருக்கும் வர பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். வசதி வாய்ப்புகள் வரும். பொருளாதாரம், பணவரவு அற்புதமாகவே இருக்கும். அவரே 9ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தந்தையின் மூலமாக பணவரவு உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சுப மாதமாக இந்த கார்த்திகை மாதம் கன்னி ராசி என்பவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இதை பற்றி பேசுகிறதுனால 10ஆம் தேதிக்குள்ளே அதனை செய்து கொள்வது நல்லது. செவ்வாயை பொறுத்தவரை 20ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற வேலை அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். வீடு, மனை, சொத்து இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம், தொழில் ரீதியான விஷயங்கள் நன்றாக இருக்கும். மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மனது சந்தோஷமாக இருக்கும்.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டக சனியில் இருந்து வந்த பாதிப்புகள் வந்து அனைத்துமே நீங்கி ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களை 12ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அம்சமாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி, வீடு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவது வந்து பார்ட்னர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறது, வியாபாரம் செழிப்பாக இருப்பது, தொழிலில் இருந்த மந்த நிலை இதெல்லாம் வந்து நீங்கிறது, தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படுவது, இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த மாதத்தை உங்களுக்கு காத்திருக்குது. தொழிலுக்கு உண்டான சிந்தனைகள், அடுத்த கட்ட பயணங்கள் நிச்சயமாக தொழிலில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு அதீத வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்வதற்கு கூட யோகம் இருக்குதுங்க. நல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இத்தனை நாளாக வந்து கன்னிராசி என்பர்கள் வந்து தூக்கம் இன்மையால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மாதத்தில். அதெல்லாம் சரியாகி கார்த்திகை மாதத்தில் நல்ல தூக்கம் ஏற்படும். எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது போன்ற நிலை ஏற்படும். இதுவரையும் வந்து அதையும் இதையும் நினச்சிட்டு மனக்குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க, மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கி மன நிம்மதி அடையும், அதீத தைரியம் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. மாணவர்களை பொறுத்தளவில் படிப்பில் கவனம் செலுத்துங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆசிரியனுடைய வழிகாட்டுதலின்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருக்கலாம். சரிங்களா? உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகும், கவலைப்படாமல் இருங்க. வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயம் வந்து இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் வந்து அதிகரிக்கும். அப்படி இருக்கையில் நீங்கள் ஆன்மீக பயணங்கள் நிறைய செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நிறைய கோவில் தலங்களுக்கு சென்று வருவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களையும் மன தைரியத்தையும் உங்களுக்கு உண்டாக்குங்க. நன்றி, வணக்கம்.